அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வலையெடுப்பு வெப் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஐக்கியாவுக்கு, ட்ராகன் மார்ட்டுக்கு அங்கெல்லாம் போயிட்டு நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வயிற்றை நிறச்சிட்டு போகணுங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்கக்கூடிய கடவத்தூர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கீ ரைஸும் மட்டன் கறியும், இன்னொரு கீ ரைஸும் அப்புறம் சிக்கன் கறியும் ஆர்டர் பண்ணோம். நல்லா வலித்து நல்லா சாப்பிட்டுட்டு பரோட்டா, பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து இடத்த காலி பண்ணோம். இங்கேருந்து கிளம்புனதும் நம்ம முதல்ல போகிற இடம் வந்து ட்ராகன் மார்ட்டுக்கு. ட்ராகன் மார்ட்டில் கார் பார்க்கிங் ஏரியாவில் காரை விட்டுட்டு அப்படியே உள்ளே பொடி நடையாக நடந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நிறைய குட்டி குட்டி கடைகளாக இருக்கும். இங்கே வந்து எல்லா விதமான பொருளுமே கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே இல்லாத பொருள் இல்லவே இல்லை. அந்த மாதிரி தான் இங்கே வந்து செல்ஃபோன் கவர் பாருங்கள், எவ்வளோ மாடல், என்னென்ன கலர், என்னென்ன டிசைன் வேணாலும் நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். இதை மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து இங்கே சைனா ஐட்டம் நிறைய கிடைக்கும். குவாலிட்டியான ஐட்டமும் இங்கே இருக்க தான் செய்யும். நம்ம விலையை வந்து பார்கெயின் பண்ணி இங்கே தான் வாங்க முடியும். மற்ற கடைகள்லாம் நம்ம மால்லலாம் போனோம்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நம்ம என்ன அதில் போட்டிருக்கோ அதை தான் நம்ம கொடுத்து வாங்க முடியும். மற்றபடி ட்ராகன் மார்ட்டில் அப்படி இல்லை, நம்மளால் பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்னா ஐபேடுக்கு கவர் வாங்குறதுக்காகவும் ஸ்க்ரீன் கார்டு போடுறதுக்காகவும் வந்தோம். அதே மாதிரி இந்த வேலையை முடிச்சாச்சு. ஐபேடுக்கான கலர் சூப்பராக அமைஞ்சுது. இதெல்லாம் வந்து சின்ன செல்ஃபோன் தான். இது வந்து ஒர்க்கிங்கில் உள்ள ஃபோன் தான். இது வந்து 200 dirhams வரைக்கும் சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ட்ராகன் மார்ட்டில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம காலையில் வந்தோன்னா ராத்திரி வரைக்குமே அங்கே பார்க்கக்கூடிய கடைகள் அவ்வளோ கடைகள் இருக்குது. துபாய் வந்தீங்க, துபாயில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ட்ராகன் மார்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும். இந்த கடையில் பிரிண்டிங் அப்படியே கண்டினியூவாக மனுஷன் போட்டுகிட்டே இருப்பான். ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். பிஸ்னஸ் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மனுஷன்ட்ட வந்து பார்கெயின் பண்ணிலாம் வாங்க முடியாதா? அந்த மனுஷன் என்ன ஃபிக்ஸ்டு அமௌண்ட் சொல்கிறானோ அதை தான் நம்ம கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஆயத்துல் குர்சி வாங்க வந்தோம். அந்த ஃப்ரேம் வாங்கியாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு கிட்டத்தட்ட 2300 2400 வரைக்கும் இருக்கும். அப்படியே நம்ம வெளியில் கிளம்பியாச்சு. இப்போ வந்து ட்ராகன் மார்ட்டோட வெளி வியூ வந்து இப்படி தான் இருக்கும். லைட்டிங் இப்படி தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம போக போகிற இடம் வந்து ஐக்கியா. சில முக்கியமான பொருட்கள் நம்மளுக்கு வந்து அந்த புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து ஆயத்துல் குர்சி வாங்கினேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து கிச்சனில் வைக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாண்ட் ஐட்டம் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐக்கியாவுக்கு இப்போ வந்திருக்கேன். நான் நினச்சது மாதிரி எனக்கு அது கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரில. அதனால் இப்போ கார் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே என்ட்ராயிட்டோம். ஐக்கியாவில் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. நம்மளோட திங்ஸை வந்து உள்ளே பத்திரமா சேஃப்டி பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், உள்ளே வச்சுட்டு ஒரு நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு திரும்பி வந்து அதே நம்ம போட்ட நம்பரே போட்டுட்டு உள்ளேருந்து எடுத்துக்கலாம். சூப்பரில். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே என்ட்ராயாச்சு. அதுக்கப்புறமா சோஃபா ஏரியாக்குள்ளே தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ராயிருக்கேன். சோஃபா, சேரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. நம்மளுக்கு இப்போ இந்த ஐட்டம்லாம் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக உள்ளே போக ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த உடனில் இந்த மாதிரி இந்த பலகை, நம்ம உட்கார்ற பலகை, அதுக்கப்புறமா காஃபி போடுற அந்த ஐட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து மொத்தமாக கிச்சன் வந்து செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வியூ தான் இது. ஃப்ரிட்ஜெல்லாம் அப்படியே உள்ளே செட் பண்ணியே உள்ளே வச்சுருக்காங்க. ஐக்கியாவுக்கு உள்ளே போக போக வந்து உள்ளே கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் வாங்க வேண்டிய ஜாமானும் எனக்கு நினச்ச மாதிரி கிடைக்கல. நான் அமேசானில் ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் 1 dirham தான். அதனால் 4 ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்துவிட்டோம்.
ஐக்கியாவில் வாங்கின பொருட்கள் இவ்வளோ தான். மிதியடி, கோஸ்டர், ப்ரஷ், அப்புறமா ஸ்டோரேஜ் பாக்ஸ் இந்த மாதிரி உள்ளது. இதெல்லாம் வந்து நான் ஹோம் டூர் காமிக்கும்போது என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் அப்போ அந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். நம்ம மறுநாள் வந்து நம்ம புது வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அப்போ வந்து முக்கியமான பொருட்கள் மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புது வீட்டுக்கு போனோம். ஃபஸ்ட்டு ஆயத்தூர் குருசி கொண்டுட்டு போயிட்டு அம்மி, குழவி, அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம், தண்ணி பாட்டில், அதுக்கப்புறமா உப்பு, சீனி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கல்ச்சர் படி நம்ம போவோமே அந்த மாதிரி ஒரு மனசில் செட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போனோம். நம்ம வந்து ஹோம் டூர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் வந்து ஷிஃப்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம்.